கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது யம்பிரிகா. நான் 30/6/2026. தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது பெரும் அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை என்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முதல்வர் விஜய் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றுள்ளார். கன்னியாகுமரியில் மது போதையில் ஒரே நாளில் 3 பேர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் எதிர்பாராத விதமாக வெடி வெடித்ததில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். பாஸ்போர்ட் முதல் ஆதார் வரை கட்டணம் மாறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது மாநில அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சமன் அனுப்பியுள்ளனர். தாவேகா கட்சியின் தலைவரான முதல்வர் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செய்ய வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். டெல்லி இனி பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ஆட்டோக்களின் பதிவு நிறுத்தப்பட்டு மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோக்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும். அண்டை நாடான வங்கதேசத்தின் புதிய அதிபராக அசாமுதீன் அகமது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.